பாரு ஒரு பெடல் போட்டு தான் இருக்கு. இப்ப விட்டு அப்புறம் கிடைக்கிறது கஷ்டம் ஆயிடும். கார்த்திக் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு பார்த்தல. நீ வா வாடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா. நான் என்ன சொல்றேன்னா நீ அன்ப மறந்து என்னடி சொல்ற? இல்லடி கொஞ்ச நேரத்துக்கு அவரை மறந்துட்டு என் கூட போட்டிங்க என்ஜாய் பண்ணு. இந்த மாதிரி சான்ஸ் நம்ம 2 பேருக்கு மறுபடியும் கிடைக்காது. நீ அவரை மறந்தா தானே என் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். என்ன சொல்ற? என்னடி? வா பெடல் பண்ணு. அங்க பாரு எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆனா அவங்க பக்கத்துல இருந்திருந்தாங்கன்னா நம்ம அவங்கள போட்டோ எடுக்கிறதும் அவங்க நம்மள போட்டோ எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்ல. குட் ஐடியா. பட் கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணலாம். இப்ப என்ன உனக்கு சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோ வேணும் அவ்வளவுதானே? நான் எடுத்தாரேன். எங்க போன் கொடு. நல்லா ஓகே. செல்ஃபி தான் எடுத்தோம்ல. இது வேற செல்ஃபி. போடாமா? எங்கங்க? சும்மா அப்படி ஒரு வாக். ஒரு நிமிஷம். எங்க? வாங்க சார். இன்னும் தூங்கலையா சார் நீங்க? ஊக்கம் வரலனே. அது சரி, எங்கயோ வெளிய போற மாதிரி தெரியுது. எங்க போறீங்க? அப்படியே ராத்திரி டைம்ல ஒரு வாக்கிங் போலாம் தான். என்னது? ஏமா அது மெட்ராஸ்ல ஓகேமா? ஆனா அங்க கூட ரூம்ல ஏசி டெம்பரேச்சர் 16 வச்சாலே நீங்களா நடுங்குவீங்க. இது கொடைக்கானல்மா. இங்க நைட் நேரத்துல டெம்பரேச்சர் 10 டிகிரிக்கு கீழ போயிடுமா? பரவாயில்லனே, எங்களுக்கு அதுதானே வேணும். சார் விளையாட்டா நினைக்காதீங்க. உள்ளூர்காரங்க எங்களாலேயே தாங்க முடியாது. ஊசி மாதிரி பனி குத்துது. என்ன பாருங்க பேசும்போது வாயில இருந்து புகை வருது பாத்தீங்களா? ஆமால. இது காத்துல சார் அவ்வளவு பனி தாங்க மாட்டீங்க சார். பேசாம உள்ள போய் படுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். பயப்படாதீங்கண்ணே. அதான் நாங்க ஸ்வெட்டர் எல்லாம் போட்டிருக்கோம்ல, சமாளிச்சுக்கிறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமாண்ணே, கிளைமேட் இவ்வளவு சில்லுன்னு இருக்குல்ல. சென்னையில இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியுமா சொல்லு? சான்ஸே இல்லங்க. நீங்க வாங்க போலாம். பாய்ண்ணே. வரண்ணே, காலைல பாப்போம். சரி சரி, அடிக்கிற குளிருக்கு நாமளே இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள போய் படுத்துக்குவோம். இவங்க எல்லாம் எப்படிதான் தாங்க போறாங்கன்னு தெரியும்.